ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸை உலகம் ஃபுல்லாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கு. அதே போல் நம்ம வீட்டில் நம்ம எப்படி கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். நீங்கள் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம சேனலில் அதிகமாக ஹேர் கட் டிப்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹேர் கட் டிப் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது உங்களுடைய ஹேருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸு. நான் கோல்டன் கலர் ஷேட் வித் மெரூன் கலர் ஷாலும் மெரூன் கலர் லெகினும் பேர் பண்ணியிருக்கேன். குட்டி ஜிம்கி, அதுக்கப்புறம் சின்ன நெக்லஸ்ஸு, பேங்கிள்ஸ். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான லுக்கில் தான் நான் ரெடி ஆகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ரெடி ஆனதுக்கப்புறமா என்னுடைய அவுட்ஃபிட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹேர் கேர் ரொட்டீனை பார்த்துடலாம். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால வீட்டில் நிறைய ஒர்க் இருந்துச்சு. அதனால் ஹேர் கேர் ரொட்டீன் என்னால் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 2 எக் ஒயிட்டை எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த 2 எக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டை மட்டும்தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்கிறேன். சின்ன ஒரு ஹோல்ஸை போட்டுக்கோங்க. சின்ன ஹோல்ஸ்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஈஸியாக ரிமூவ் ஆகும். எல்லோ போட வேணாம், ஏன்னா ஸ்மெல் அதிகமாக அடிக்கும். அதனால் நான் ஒயிட்டை மட்டும்தான் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. அது என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் ஒன்று உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த எக் ஒயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேரை ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் வச்சுருக்கோம். ஏன்னா இது ஒரு பெஸ்ட் ஹேர் கண்டிஷனர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக் ஒயிட்டில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கேல்ப்பை பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்லேயே வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் நியாசின் அண்ட் ரிபோஃப்ளேவின் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் growth நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த ஒயிட் எக்கோட பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக டேண்ட்ரஃபை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதுதாங்க என்னுடைய டிப்ஸ். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய ஹேர் growth நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத உங்களோட நான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ஸ்கேல்ப்பை நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. நல்லா பிரித்து விட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டல் மசாஜ் நல்லா கொடுங்க. ஸோ நீங்கள் உங்கள் கையால் கொடுக்குறத விட மற்றவங்க யாராவது உங்களுக்கு மசாஜ் நல்லா கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதுக்காக மசாஜ் நான் அடிக்கடிக்கு சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மசாஜ் கொடுக்குறீங்களோ உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய ஸ்கேல்ப்பில் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகி நம்மளுக்கு ஹேர் growth அப்படிங்கிறது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதாங்க ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத கிடைக்கும். நான் எப்போவுமே சொல்கிறது, என்ன தான் நீங்கள் வெளியில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தாலும் எக்ஸ்டர்னலாக நீங்கள் பண்ணாலும் நீங்கள் இன்டர்னலாக இன்டேக் எடுக்கும்போது தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் ஹேருக்கு என்னெல்லாம் தேவையோ ஜூஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது நீங்கள் ராவாக சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே நீங்கள் கன்சியூம் பண்ணாலே உங்களுக்கு ஒரு 80% பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கன்சம்ஷனில் தான் உங்களுடைய ஹேர் growth அப்படிங்கிறதே இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஹேருக்கு நல்லா அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் குளிச்சுட்டு காட்டுறேன் என்னுடைய ஹேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமோ மாதிரி காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸு. இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா தலையை நல்லா ஆற்றிட்டதுக்கப்புறம் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஹேரு. இந்த மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணுங்கள் ஹேர் கேர் ரொட்டீனு. ஸோ இதுதான் என்னுடைய கிறிஸ்மஸ் அவுட்ஃபிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கோல்டன் கலர் வித் மெரூன் கலர் ஷேடோடு நான் பேர் பண்ணியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் கிளம்பிட்டோம். சர்ச் ஒரு 8 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. 8 to 10:30 சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் ரெடி ஆகிட்டு நாங்கள் சர்ச் போயிட்டோம். ரொம்ப அழகாக டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே சர்ச் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. ஸோ சர்ச் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே நம்மளுக்கு ஃபுட் ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ வந்த உடனே 4 கிலோ ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. 4 கிலோக்கு ஏற்ற மாதிரி தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டேன். அம்மாவுக்கு கொடுத்ததுக்கப்புறமா பக்கத்தில் முஸ்லீம் அக்கா இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு அவங்க ஸ்டைலில் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்லேயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். வெளியில் எப்போவுமே எல்லா இயரும் நாங்கள் வெளியில் ஆர்டர் கொடுப்போம். ஆர்டர் கொடுத்து தான் நாங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம்
டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லியாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற ஒரு முஸ்லீம் அக்காவை வர வச்சு தான் அவங்கள வச்சு தான் நாங்கள் செய்ய வச்சோம். ரொம்பவே சூப்பராக வந்து இருந்தது. அவங்க நல்லா அவங்களுடைய ஸ்டைலில் அவங்க செஞ்சுருந்தாங்க. என்னால் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல. ஏன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் பிஸி ஷெட்யூலுங்கிறதுனால என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. இவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அக்கா. இவங்க பேர் நிஷா. இவங்க ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அவங்க ஸ்டைலில் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. நானும் இதை வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து ஃபுல்லாக என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ கறியெல்லாம் போட்டுட்டு எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணியாச்சு. பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே தம் போட்டாங்க. தம் போடுறதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பேக்கரிக்கு போயிட்டு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கேக் எல்லாருக்குமே வாங்கி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் சீக்கிரமாக போயிட்டு அந்த தம் போடுறதுக்குள்ளே நான் கேக்கை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எப்போ போல் இந்த கேக் தான் நாங்கள் அதிகமாக கொடுப்போம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருக்குமே நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இதோட எங்களுடைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.